அரசியல்வாதிகளுக்கு இழப்பீட்டுடன் புதிய வீடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் 21 கோடி ரூபாய் நட்டம் என்கிறார் பிரதி அமைச்சர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அறகலையவின் போது தீக்கிரையாக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய வீடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் காப்புறுதி தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இவர்களே தமது வீடுகளுக்கு தீ வைத்துக் கொண்டார்களா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. காரணம், வீட்டின் ஜன்னல் தீக்கிரையானதுக்கும் ஒரு சிலர் இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள். புதிய வீடுகள் வழங்கிய போது முதல் தொகை மாத்திரமே செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதாகவும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை பிரதி அமைச்சர் சரத் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இதனால் அரசாங்கத்துக்கு 21 கோடியே 19 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்கள் சுட்டிக்காட்டினார். பார்லிமெண்டத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் மற்றும் நகர மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி ஆகிய அமைச்சுகளின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மேலும் கருத்துக்களை முன்வைத்தார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி சம்பவத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அப்போதைய சபாநாயகர் 76 அரசியல்வாதிகளுக்கு வீடுகளை வழங்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருந்தார். இதற்கமைய கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்ட சொகுசு வீடு திட்டத்தில் 76 வீடுகள் ஒதுக்கப்பட்டன. இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்ட போதும் அதன் பெறுமதி தொகை மற்றும் வீடு நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னரான பெறுமதி தொகையை கூட்டி அந்த தொகையை 2ஆல் பெருப்பித்து அந்த வீட்டின் தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தொகையை ஒரே கட்டத்தில் செலுத்த முடியாது என்று 76 அரசியல்வாதிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வீட்டின் மொத்த தொகையின் 25% முதற்கட்டமாக செலுத்தி மிகுதியை 15 ஆண்டுகளுக்கு தவணை அடிப்படையில் செலுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கமைய அவர்களுக்காக குறித்த வீடு தொகுதியில் வீடுகள் வழங்கப்பட்டன. இதற்கு அமைவாக பெற்றுக்கொண்ட வீடுகளுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்ன நத்துங்க அவர்கள் 9.9 மில்லியன் ரூபாய், முகமது முசமில் 3.3 மில்லியன் ரூபாய், நிமல் பியதிஸ் 3.3 மில்லியன் ரூபாய், காமினி வலேகொட 3.3 மில்லியன் ரூபாய், மஹிந்தயாப்பா அபேவர்தன 5.3 மில்லியன் ரூபாய், காமினி லொக்ககே 4 மில்லியன் ரூபாய், குமாரசிறி 3.3 மில்லியன் ரூபாய், அஜித் ராஜபக்ஷ 4.2 மில்லியன் ரூபாய், சிந்தக மாயாதுன்னே 4.2 மில்லியன் ரூபாய், ஜெயதிலக 4.6 மில்லியன் ரூபாய், திஸ்ஸ குட்டியாராச்சி 4.1 மில்லியன் ரூபாய், வீரசுமன வீரசிங்க 4.2 மில்லியன் ரூபாய், அசங்க நவரத்ன 3.3 மில்லியன் ரூபாய், பண்டார ஹேரத் 4.2 மில்லியன் ரூபாய், எஸ்.எம். சந்திரசேன 4.6 மில்லியன் ரூபாய், அசோக பிரியந்த 4.1 மில்லியன் ரூபாய், பிரேமலா ஜெயதிலக 4.1 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் முதல் தொகையை செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் அரசாங்கத்துக்கு 21 கோடியே 19 லட்சம் ரூபாய் நட்டஈடு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான. எனவே மானிய விலையின் அடிப்படையில் இந்த வீடுகள் இழந்தவர்களுக்கு வீடுகளை வழங்கும் திட்டத்தினூடாக இந்த அரசியல்வாதிகளுக்கு வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கம். எனவே முதல் தொகையினுடைய ஒரு பகுதி மாத்திரம்தான் இவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். இதனூடாக அரசாங்கத்துக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான சுட்டிக்காட்டப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகள் 76 பேருக்கும் அதில் 34 பேருடைய பெயர் பட்டியலில் வெளியிடப்பட்டது. எனவே இவர்கள் ஏற்கனவே இந்த வீடுகள் எரிக்கப்பட்ட என்பதற்காக நட்டஈடு வழங்கும் தொகையில் நட்டத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கிட்டத்தட்ட உயர்ந்தபட்சமாக 990 லட்சம் ரூபாய் வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்கல்ல வரை பெற்றுக்கொண்டார்கள். எனவே அப்படி நட்டஈடை பெற்றுக்கொண்டவர்களும் இதில் புதிய வீடுகளை வாங்கி இருக்கிறார்கள். எனவே நட்டையிடும் கிடைத்திருக்கிறது, புதிய வீடுகளும் கிடைத்திருக்கிறது. எனவே இதை பார்க்கின்ற போது சிலவேளை இவர்களே தங்களுடைய வீடுகளுக்கு சிலருடைய வீடுகளுடைய ஜன்னல் எரிக்கப்பட்டமைக்காக புதிய வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு, நட்டையிடம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் அவர்கள் கூறினார். எனவே இதை பார்க்கின்ற போது இவர்களே தங்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்துக் கொண்டு இந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களா என்பதாக தெரிகிறது என்பதாக நேற்று தினம் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார்.